ஹாய், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் என்னன்றது தான் இந்த வீடியோவில் நான் போட்டிருக்கேங்க. பாருங்கள், இது கடையிலேருந்து வாங்கிட்டு வந்த மாவு இல்லைங்க. கொஞ்சம் மாவு எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு அப்படின்றதுனால மாவு அரைக்கிறவங்க இந்த கவரில் போட்டு கொடுத்துருக்காங்க. பாருங்கள் எப்படி நல்லா டைட்டாக பண்ணி கொடுத்துட்டாங்க. நான் காலையிலேயே பாத்திரம் எல்லாம் விளக்கிட்டு கிச்சனை ரெடி பண்ணி வச்சுட்டேங்க. இப்போ வாங்க நம்ம மாவை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். வெளியில் மேகமூட்டமாக இருக்குங்க. மாவு உப்பு போட்டு நல்லா கலக்கி வச்சாச்சு. இது வீட்டில் அரைச்ச மாவு தாங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இதுக்கு சைடிஷாக தொட்டுக்கிறதுக்கு வெங்காயம், தக்காளி, காஞ்ச மிளகாய், புளி இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி எடுத்தாச்சுங்க. எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துட்டேன். இதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா பாம்பே சட்னின்னு சொல்லுவாங்கள்ல. இது பாம்பே சட்னின்னு சொல்லுவாங்க. இது கூடயே நம்ம என்ன பண்ணலாம்னா குடமிளகாய் இருக்குது இல்லைங்களா, அதையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துட்டோம்னா குடமிளகாய் சட்னின்னு சொல்லுவாங்கங்க. இப்போ என்கிட்ட குடைமிளகாய் இல்லைன்றதுனால இதை மட்டும்தான் நான் போட்டிருக்கேன். இது மிக்சியில் கொடுத்து நம்ம அரைச்சிக்கலாங்க. மிக்சி ரிப்பேரில் இருக்கிறதுனால நான் கல்லுச்சட்டியில் போட்டு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ வாங்க, இந்த மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ அதுக்கு தேவையான பேனும் இங்கே இருக்குங்க. இந்த பேனில் இண்டக்ஷனில் வச்சு நம்ம தோசையும் செய்து எடுத்துக்கலாம். வாங்க, இந்த சைடு நம்ம தோசை ரெடி பண்ணிக்கலாம். அடுத்தது இந்த சைடு பார்த்திங்கன்னா இந்த பாம்பே சட்னியை நல்லா கடைஞ்சி எடுத்துட்டேன். எப்படி இருக்குது பாருங்கள். இப்போது இந்த பாம்பே சட்னியை நம்ம தாளித்து எடுத்துக்கலாம் இல்லைங்களா. தாளிப்புக்கு தேவையானது கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், கடுகு. அடுத்தது ஃபினிஷிங் டச் கொத்தமல்லி. வாங்க, நல்லா எண்ணெய் சூடாயிடுச்சு. தேவையான அளவு கடுகு போட்டுக்கலாம். இது ஸ்டவ்வு ரொம்ப நாள் யூஸ் பண்ணலைங்க. அதனால் அது துரு பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. நாங்கள் ஊருக்கு போயிட்டு இருந்தோம். அதனால் அது துரு பிடிச்ச மாதிரி ஆகிட்டு இருந்தது. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறோம். அதனால் அது மாதிரி இருக்குது. எல்லாமே துரு பிடிச்சி போயிடுச்சு. அதனால் எடுத்துகிட்டு நம்ம இந்த தாளிப்பு நம்ம செஞ்சுக்கலாம். பாருங்கள், எல்லாமே கொஞ்சம் செந்நிறமாக மாறிடுச்சு. இப்போ கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுட்டு நம்ம கடைஞ்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த வெங்காயம், தக்காளி, புளி, அடுத்தது காஞ்ச மிளகாலாம் போட்டு கடைஞ்சி வச்சுருக்கிறது அதில் சேர்த்து தேவையான அளவு உப்பும் சேர்த்தாச்சுங்க. இந்த சட்னி அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இந்த சட்னி யாருக்கு பிடிக்குன்றது எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுக்கு நம்ம எத்தனை தோசை வேணா, தோசை, இட்லி, சப்பாத்தி எது வேணா வச்சு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாங்களே, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது முடிஞ்சிடுச்சுங்க. ஃபினிஷிங் டச்சாக நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு கிளறி நம்ம இறக்கி வச்சிடலாங்க. இந்த சட்னி பார்த்திங்கன்னா சில்ட்ரன்ஸ் அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க. சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த சட்னி இருந்தால் அவ்வளோ ருசியாக சாப்பிடுவாங்க. இப்போ வாங்க, நம்ம தோசை ரெடி பண்ணிக்கலாங்களா. சட்னி ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ தோசையும் ரெடி பண்ணுறேன். பாருங்கள், இந்த தோசை எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்றது. இது 2 தோசை சாப்பிட்ற குழந்தைங்க இந்த சட்னி கூட சேர்த்து சாப்பிடும்போது 4 தோசையாக சாப்பிடுவாங்க. இந்த சட்னியை யாரெல்லாம் வீட்டில் ட்ரை பண்ணியிருக்கீங்கன்றது எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்க, தோசை ஒவ்வொருத்தருக்கா நம்ம 2 தோசையாக வச்சு கொடுத்துட்றேங்க. இப்போ போட்டுடலாம். ஒரு பிளேட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இன்னொரு பிளேட்டுக்கு நம்ம தோசை ஊற்றிக்கலாம். இது வெறும் ரேஷன் பச்சரிசி, புழுங்கல் அரிசி, உளுந்து போட்டு அரைச்சிட்டு வந்த மாவு. எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். தோசை எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. இட்லியும் அவ்வளோ சூப்பராக வரும். வாங்க, இதை சட்னி எவ்வளோ அழகாக நல்லா சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் இருந்ததுங்க. இதை வச்சு நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்துடலாம். இந்த வீடியோ அனைவருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேங்க. அப்படி பிடிச்சவங்க எங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.